இந்த உறவு படைப்பில் மட்டும் நாம் காணவில்லை, இறைவனிலே நாம் அந்த உறவை காணுகிறோம். ஒரு கடவுள், மூன்று ஆட்கள். மூன்று ஆட்கள் தனித்தன்மையுடன் இருக்கிறார்கள். ஒருமையில் பன்மை. தனித்தனியாக இயலுகிறார்கள். தனித்தனியாக அவர்கள் வாழ்ந்தாலும் ஒருவர் ஒருவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. வித்தியாசங்கள் இல்லாமையால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் அவர்களிடையே முரண்பாடு கிடையாது, சண்டை கிடையாது, பிரிவினை கிடையாது. காலகாலம், ஃபார் இட்டர்னிட்டி அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இந்த சமநிலை தான் படைப்பிலே இறைவன் உருவாக்குகின்ற பொழுது நமக்கு கொடுத்தார், படைப்புகளுக்கு கொடுத்தார். எல்லாமும் சமநிலையில் படைக்கப்பட்டன. வித்தியாசங்கள் இங்கு கிடையாது. ஒரு கடவுள், மூன்று ஆட்கள் போல ஒரு பூமி, நான்கு ஆட்கள். முதலில் நாம் சொல்லுகிறோம் கடவுளுடைய உறவை நாம் சொல்லுகின்ற பொழுது ஒன் காட் தெய்யோ டைவர்சிட்டி, அதாவது ஒரு கடவுள், கடவுள் பன்மயம். பூமிக்கு வருகின்ற பொழுது ஒரு பூமி, நான்கு ஆட்கள். அந்த நான்கு ஆட்கள் தான் பஞ்சபூதங்கள் என்று அழைக்கின்றோம். ஐந்து ஆகின்றது.